வணக்கம் அன்பர்களே. வெற்றி ஒளி சேனல் சார்பாக அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தீர்க்க சுமங்கலியாக திகழ வேண்டும் என்ற சுமங்கலி பெண்களும் வரப்போகும் கணவர் நல்லவனாகவும் நீண்ட ஆயுள் உடையவனாகவும் இருக்க வேண்டும் என்று கல்யாணம் ஆக வேண்டிய கன்னி பெண்களும் காலம் காலமாக கடைபிடித்து வரும் ஒரு மிகவும் புனிதமான விரதம் தான் காரடையா நோன்பு. பெண்கள் கடைபிடிக்கும் விரதங்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படும் இந்த விரதத்தை காமாட்சி நோன்பு, கௌரி நோன்பு, சாவித்திரி விரதம் என்று சொல்கிறார்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காரடையா நோம்புனா என்ன, இதற்கான புராண கதைகள் என்ன, விரதம் இருக்கும் முறை என்ன, எந்த நேரத்தில் செய்ய வேணும், சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன, இதை செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு கொஞ்சம் நீளமானது தான், ஆனால் மிகவும் பயனுள்ள தகவல்கள் இதில் இருக்கின்றன. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், நான் சொல்ல போகும் சத்தியவான் சாவித்திரி புராண கதையை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் கதையாக சொல்லியோ அல்லது யாராவது சொல்ல கேட்டு வந்தாலோ அவர்களின் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. காரடையா நோன்பு வந்த புராண கதையை பற்றி பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் உமையம்மை சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக கைகளால் மூடியதாக கூறப்படுகிறது. அந்த ஒரு கணம் உலகமே இருளில் மூழ்கியது. தன் தவறை உணர்ந்த பார்வதி தேவி காஞ்சிபுரத்தில் உள்ள கம்பா நதி கரையில் மணலால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதை வைத்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் கம்பா நதி பெருகெடுத்து ஓடியது. நதியின் வெள்ளம் தான் வழிபடும் சிவலிங்கத்தை அழித்து விடுமோ என்று அம்பிகைக்கு பயம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தேவி காரடையா நோன்பை மேற்கொண்டார். அம்மன் மேற்கொண்ட இந்த விரதத்தின் மகிமையால் பெருகெடுத்து வந்த நதி வெள்ளம் கூட சிவலிங்கத்தை தொட்டுவிடாமல் விலகி சென்றது. அந்த விரதத்தின் பலனால் சிவபெருமான் அவள் முன்னால் தோன்றி அவளை திருமணம் செய்து கொண்டு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அருளினார். அடுத்தது நம்ம பார்க்க போவது காரடையான் நோன்புடன் தொடர்புடைய மிகவும் பிரசித்தமான புராண கதை தான். அதுதான் சத்தியவான் சாவித்திரி கதை. மந்திர தேசம் என்ற நாட்டை அஸ்வபதி என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு எல்லா செல்வங்களும் இருந்தன, ஆனால் ஒரு குறை மட்டும் இருந்தது. தேவரிஷி நாரதரின் அறிவுரையின்படி அஸ்வபதி மன்னன் சாவித்திரி தேவியை மிகுந்த பக்தியுடன் வழிபட்டான். அந்த பக்தியின் பலனாக ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு சாவித்திரி என்ற பெயர் வைத்தான். சாவித்திரி வளர்ந்து மிகவும் புத்திசாலி பெண்ணாக ஆனாள். ஒரு நாள் காட்டில் சத்தியவானனை சந்தித்தாள். அவன் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் அவனுடைய தந்தை தன் நாட்டை இழந்து காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தான். சத்தியவான் கண்களை இழந்த தனது பெற்றோருக்கு மிகுந்த அன்புடன் சேவை செய்து வந்தார். அதை பார்த்த சாவித்திரி அவனை தன் கணவனாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் தேவரிஷி நாரதர் ஒரு அதிர்ச்சி செய்தியை சொன்னார். சத்தியவானின் ஆயுள் இன்னும் 1 வருடம் மட்டுமே. அதை கேட்ட அஸ்வபதி மன்னன் இந்த திருமணத்தை மறுத்துவிட்டான். ஆனால் சாவித்திரி தனது முடிவில் உறுதியாக இருந்தாள். அப்போது நாரதர் ஒரு வழியை கூறினார். காமாட்சி அம்மன் கடைபிடித்த காரடையான் நோன்பை சாவித்திரி கடைபிடித்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்றார். திருமணம் நடந்தது. சாவித்திரி தனது கணவர், மாமனார், மாமியார் அனைவருக்கும் சேவை செய்து வந்தாள். அத்துடன் அவள் பக்தியுடன் காரடையான் நோன்பையும் கடைபிடித்தாள். காட்டில் தனக்கு கிடைத்த அருகம்புல், அரச இலைகள் ஆகியவற்றை பூவாகவும், காட்டில் விளைந்த காராமணி, காரரிசி, துவரை கொண்டு செய்த அடையை நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு வந்தாள். காரடையான் நோன்பு என்ற பெயர் வர இதுவும் ஒரு காரணம். விதிப்படி சத்தியவானின் ஆயுள் முடியும் நாள் வந்தது. சாவித்திரி தன் கணவனை பிரியாது அவனுடைய இருந்தாள். அப்பொழுது அவனுடைய உயிரினை எடுத்துச் செல்ல யமதர்மன் பாச கயிற்சியை வீசினான். பதிவிரதத்தையும் பக்தி மிக்கவளுமான சாவித்திரியின் கண்களுக்கு யமதர்மன் தெரிந்தான். கரிய உருவமும் கோரை பற்களும் உடைய யமதர்மனை கண்ட சாவித்திரி பயப்படாமல் அவனை வணங்கினாள். அதனை கண்ட யமதர்மன், அம்மா, நான் சாதாரணமாக யார் கண்களுக்கும் புலப்பட மாட்டேன். ஆனால் உன் கண்களுக்கு புலப்படுகிறேன் என்றால் நீ சாதாரண பெண் இல்லை, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு சாவித்திரி, என்னுடைய கணவரின் உயிர் வேண்டும் என்றார். அதற்கு யமதர்மன், உயிர்களின் பாவ புண்ணிய கணக்குகளின்படி அவர்களின் உயிரினை எடுப்பது எனது கடமை, என் கடமையை செய்ய தடுக்காதே என்று கூறி சத்தியவாணனின் உயிரை பறித்து கொண்டு புறப்பட்டு விட்டான். சாவித்திரி உடனே சத்தியவாணனின் உடலை வைக்கோலால் போர்த்திவிட்டு நெல்லினை பாதுகாப்பது போல் மிருகங்களிடமிருந்து உடலை நான் திரும்பி வரும் வரையில் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிவிட்டு யமதர்மனை பின்தொடர்ந்தார். யமதர்மன் பூமியை விட்டு காற்று மண்டலத்தை அடைந்தான். சாவித்திரியும் தன்னுடைய பக்தியால் காற்று மண்டலத்தில் யமனை பின்தொடர்ந்தார். தன் பின்னால் யாரோ வருவதை உணர்ந்த யமன் யார் அது என்று வினவ, அதற்கு சாவித்திரி, யமதர்மரே, நான் தான் சாவித்திரி என்றார். இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமடைந்த யமதர்மன் சாவித்திரியை நோக்கி, யாரும் மனித உருவுடன் காற்று மண்டலத்தை அடைய முடியாது, அப்படி இருக்கையில் நீ எப்படி அம்மா இங்கே வந்தாய் என்று கேட்டார். அதற்கு சாவித்திரி அவளை பக்தியுடன் வணங்கினாள்.
ஆசிர்வதித்த அவர், சாவித்திரி, நீ இத்தனை நாட்கள் செய்த நோன்பில் மகிழ்ந்து நான் உனக்கு 3 வரங்களை அளிக்கிறேன். உன் கணவனின் உயிரை தவிர வேறு எது வேணுமானாலும் கேள் என்றார். முதல் 2 வரங்களால் தன் கணவரது தந்தை இழந்த நாட்டினையும் கண்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டார். 3வது வரத்தினை சமயோஜித்தமாக எனக்கு 100 பிள்ளைகள் வேண்டும் என்று கேட்டார். யமதர்மனும் அவ்வாறே ஆகுக என்று வரமளித்தார். என் கணவன் இல்லாமல் எனக்கு எப்படி பிள்ளைகள் வருவார்கள் என்று வினா எழுப்பினாள் சாவித்திரி. கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டுமெனில் சத்தியவாணனின் உயிரை தான் கவர்ந்து செல்ல முடியாது என்று உணர்ந்த யமதர்மன் சாவித்திரியின் தைரியத்தையும் சாதுரியத்தையும் பதிபக்தியையும் பாராட்டி, உனக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்வாழ்வினை அருளுகிறேன் என்று கூறி சத்தியவாணனையும் திருப்பி தந்தார். உயிர் பெற்ற சத்தியவாணன் உறக்கத்திலிருந்து விழிப்பவன் போல எழுந்தான். சாவித்திரி காட்டில் கிடைத்த காராமணி, கார அரிசி, துவரை கொண்டு அடை தயார் செய்து அம்மனுக்கு படையலிட்டு வழிபாடு மேற்கொண்டார். யமதர்மனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனின் உயிரை மீட்டது மாசி மாதம் முடிந்து பங்குனி பிறக்கும் சமயத்தில் நிகழ்ந்தது. இந்த நோம்பும் அவ்வாறே. மாசி முடிந்து பங்குனி மாதம் எப்போது தொடங்குகிறதோ அந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் விரத விதி. காமாட்சி அம்மன் பின்பற்றிய விரத முறையை நாரதர் சாவித்திரிக்கு கூற, சாவித்திரியும் அதே விதிமுறையை பின்பற்றி தீர்க்க சுமங்கலி வரத்தினை பெற்றதால் இவ்வழிபாட்டில் காமாட்சி அம்மன் இடம்பெறுகிறார். இதுதான் சத்தியவான் சாவித்திரியோட கதை. இதைதான் நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கேட்க வேண்டும். அப்படி கேட்டா உங்களுடைய மாங்கல்ய பலம் பெருகும். இப்ப நம்ம காரடையான் நோம்பின் விரத முறை என்னன்னு பார்க்கலாம். விரதம் இருப்பவர்கள் 3 வேளையும் உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது நல்லது. முடியாதவர்கள் தங்கள் உடல்நிலைக்கும் உடல் சக்திக்கும் ஏற்ப ஒருபொழுது உப்பில்லா உணவு உட்கொண்டோ அல்லது குடிநீர், பழம், பழசாறு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். இல்லைன்னா சக்கரவள்ளி கிழங்கை உப்பில்லாமல் வேக வைத்து கூட நம்ம உண்ணலாம். அல்லது சத்துமாவை வெல்லத்துடன் கலந்து ஒரே ஒரு வேளை மட்டும் நம்ம உண்ணலாம். மார்ச் 14ஆம் தேதி காலை 6 மணிக்கு பெண்கள் நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து தரையில் சிறிய கோலமிட வேண்டும். நாங்கள் இந்த பதிவின் ஆரம்பத்தில் சொன்னது போல் சத்தியவான் சாவித்திரி கதையை ஒரு முறை கேட்டு நீங்கள் பூஜை முறையை தொடங்க வேண்டும். வீட்டில் இருக்கும் குத்து விளக்கு, காமாட்சம்மன் விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்குகளை எல்லாவற்றையும் கழுவி காய வைத்து சந்தனம், குங்குமம் வைக்க வேண்டும். குத்து விளக்குகளில் எல்லா பக்கமும் திரிகள் போட வேண்டும். பூஜை அறையில் சுவாமி படங்களை துடைத்து சந்தன, குங்குமம் வைக்க வேண்டும். திருவுருவங்கள் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்க வேண்டும். பூஜை அறையை தெய்வ திருவுருவங்களை மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். பூஜைக்கான பொருட்கள் சந்தனம், குங்குமம், விபூதி, பூ, தேங்காய் பழங்கள், வெற்றிலை பாக்கு, சூடம், சாம்பிராணி இதையெல்லாம் நம்ம தயாராக வைத்து கொள்ள வேண்டும். பூஜை அறையில் கோலங்கள் போட்டு தயாராக வைத்து கொள்ள வேண்டும். சுவாமி படத்துக்கு முன்பால் சுத்தமான நீர் நிரம்பிய சொம்பை வைத்து தண்ணீரில் சிறிது மஞ்சள் சேர்க்க வேண்டும். 2 உயரமான குத்து விளக்குகளை வைத்து நெய்யால் அல்லது நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றவும். சுவாமி படத்துக்கு அருகிலும் ஒரு கஜலட்சுமி விளக்கு அல்லது காமாட்சம்மன் விளக்கு வைத்து நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும். ஒரு சொம்பின் வாயில் மாவிலை கொத்தை சொருகி அதன் நடுவில் ஒரு தேங்காயை மஞ்சள் பூசி நிறுத்தின வாக்கில் வைக்க வேண்டும். கலசத்திற்கு சந்தன, குங்குமம், மஞ்சள் பூசி அதன் மேல் மஞ்சள் கயிற்றை கட்ட வேண்டும். கலசத்திற்கு அருகே இஷ்டாம்பாள் படம் வைத்து அவளை காமாட்சியாக அல்லது சாவித்திரியாக கருதி நாம் வழிபட வேண்டும். சுவாமி படத்துக்கு முன்பாக நுனி வாழை இலையை போட்டு வெற்றிலைப்பாக்கு, வாழைப்படம் முதலான நெய்வேத்திய பொருட்களோடு பூவுடன் புதிய மஞ்சள் சரடு ஆகியவற்றை இலையின் மேல் பகுதியில் நம்ம வைக்க வேண்டும். வீட்டில் உள்ள சுமங்கலி பெண் குழந்தைகளுக்கு ஏற்ற எண்ணிக்கையில் இலையை போட வேண்டும். இரட்டைப்படையில் போடுவது ரொம்ப நல்லது. ஒற்றைப்படையில் இருந்தாலும் கூடுதலாக ஒன்றினை சாவித்திரியை நினைத்து நம்ம இன்னொரு இலையை போட்டுக்கொள்ளலாம். கார அரிசி கிடைக்கலன்னா பரவாயில்ல, பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கார அரிசியும் காராமணியும் கலந்து செய்த வெள்ளை அடையையும் காரடையையும் உருக்காத வெண்ணெய் அடையின் மேல் வைத்து நெய்வேத்தியமான இலையின் நடுவில் வைத்து நம்ம படைக்க வேண்டும். ஒரு வெற்றிலையின் மேல் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வாழை இலையின் வலது பக்கமாக வைக்க வேண்டும். சந்தன, குங்குமம் பூவிட்டு அலங்கரிக்க வேண்டும். அதன் பிறகு கிழக்கு பார்த்து அமர்ந்து முழு முதற் கடவுள் விநாயகர் வழிபாட்டோடு நம்ம பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். பிள்ளையார் மந்திரம் சொல்லி வழிபடலாம். அதன் பின்னர் காமாட்சி அஷ்டோத்திரம் அல்லது காமாட்சி அம்மன் 108 போற்றி போன்றவற்றை நம்ம பாடலாம். அல்லது இப்போது நாங்கள் சொல்ல போகிற ஸ்லோகத்தை 21 முறை நம்ம சொல்லலாம். இதை வீடியோலையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இதை பார்த்து நீங்கள் 21 முறை சொல்லலாம். இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, மங்கள ஸ்வர்பமாகவும் சர்வ மங்கள ஆதாரமாகவும் நித்திய மங்களங்களை அருளுபவளாகவும் இருக்கிற தேவி, எனக்கு மாங்கல்ய நிலைக்கு அருள்வாய்.
அதுதான் இதனுடைய பொருள். மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு தூபதீப ஆரத்திகளை காட்டிவிட்டு நெய்வேத்தியம் செய்யும் விதமாக முதலில் அம்மனுக்கு போட்டுள்ள இலையை சுற்றி சிறிது நீரை விட வேண்டும். பிறகு வயதில் மூத்த சுமங்கலி அம்மனை வேண்டிக் கொண்டு அம்மனின் படத்திற்கு ஒரு சரடினை சாத்திவிட்டு தான் ஒன்றை எடுத்து கழுத்தில் கட்டி கொள்ளலாம், அல்லது கணவர் கையால் கூட கட்டி கொள்ளலாம். அப்படி கணவர் கையால் கட்டிக்கொள்வது ரொம்பவே விசேஷம். பின் தன் குடும்ப இளைய பெண்களுக்கு கட்டிவிட்டு ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். மந்திர ஸ்லோகங்கள் தெரியாதவர்கள் கணவனின் நலனுக்காக மனதார வேண்டிக் கொண்டு நெய்வேத்திய ஸ்லோகம் சொல்லலாம். அந்த ஸ்லோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உருகாத வெண்ணெயையும் ஓரடையையும் நான் வைத்து நோன்பு நோற்றேன், ஒரு காலும் என் கணவன் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வழிபடலாம். கர்ப்பிணி பெண்கள் உபவாசம் இல்லாமல் நோன்பு பூஜை மட்டும் செய்து நோன்பு சரடை கட்டி கொள்ளலாம். சரடு கட்டும் போது இலைக்கு எதிரில் ஒரு மனை போட்டு அதில் உட்கார்ந்து கட்டவும். பிறகு சரடுக்கு மஞ்சள் குங்குமம் இட வேண்டும். நெற்றியிலும் குங்குமம் இட்டு கொள்ள வேண்டும். நோன்பு சரடு கட்டி கொள்ளும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை தான் இப்போ வீடியோல பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்க சரடு கட்டி கொள்ளலாம். பிறகு வீட்டின் அருகில் பசுமாடு இருந்தால் அடையை அதற்கு தந்து விட்டு பலம் வந்து வணங்கி, கோமாதாவே, என் தாலிபாக்கியம் நீண்ட நாள் நிலைக்கும் வரம் எனக்கு தாய் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பின்னர் சுமங்கலி பெண்கள் நெய்வேத்தியம் செய்ததில் ஒரு அடையை வெண்ணெயுடன் வைத்து கணவனுக்கு கொடுத்து நமஸ்கரித்த பின் இலையில் உட்கார்ந்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். பூஜை முடியும் வரை விளக்கு எரிய வேண்டும். எனவே அதற்கு தகுந்தபடி எண்ணெய் விடவும். மாசி மாதம் முழுவதும் முடிவதற்குள் நோன்பை நாம செய்து முடித்து விட வேண்டும். பொதுவாகவே மாசிக்கயிறு பாசிப்படியும் என்று சொல்லுவார்கள். அதாவது திருமணமான பெண்கள் மாசி மாதத்தில் தங்களுடைய தாலி கயிற்றை மாற்றிக்கொண்டால் அவர்களது கணவனின் ஆயுள் நிலைக்கும் பாசிப்படியும் வரை, அதாவது பலகால மாங்கல்யம் நிலைக்கும் என்பதுதான் இதன் அர்த்தம். எனவே இந்த நோன்பு இருந்து சரடு கட்டி கொண்டாலும் வழக்கமாக மாற்றும் தாலி சரடினையும் மாசியில் மாற்றிக்கொள்வதுதான் நம்மளுடைய மரபு. இவ்வளவு விஷயம் சொல்லி இருக்கும். இதையெல்லாம் எங்களால் செய்ய இயலாது என்று நினைக்கும் அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் சாவித்திரி தனக்கு காட்டில் கிடைத்ததை வைத்தே மனதார பூஜித்து நைவேத்தியம் செய்து வரங்களை பெற்றிருக்கிறார். இதிலிருந்தே நம் மனதார செய்யும் பூஜை எவ்வளவு எளிமையானதாக இருந்தாலும் அதை அம்மன் ஏற்றுக்கொள்வாள் என்பது புலனாகிறது. மேலே சொன்ன முறையில் எதுவுமே உங்களால செய்ய முடியவில்லை என்றாலும் நீங்கள் மனதார வேண்டி சரடு மாட்டிக்கொண்டாலே அம்மனின் அருள் கிட்டும் என்பது சிறிதளவு ஐயம் வேண்டாம். இப்போ நம்ம விரதம் இருக்கும் நேரம் என்ன, நோன்பு பூஜை செய்யும் நேரம் என்ன, சரடு கட்டும் நேரம், இதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காரடையான் நோன்பு வருகிறது. இந்த நாளில் காலை 6:48 மணிக்கு தொடங்கி மார்ச் 15 அதிகாலை 1:08 வரை இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். தாலி சரடு மாற்ற சிறந்த நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, அல்லது மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இந்த நேரம் மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது. இந்த காரடையான் நோம்பின் பலன் என்னன்னு பார்த்தோம்னா, இவ்விரத முறையை நம்பிக்கையுடன் பக்தியுடன் பின்பற்றுவதால் மாங்கல்ய பலம் பெருகுவதுடன் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் மறைந்து பாசமும் நேசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிரிந்திருக்கும் தம்பதியர் ஒன்று சேர்வர். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கன்னி பெண்களுக்கு நிறைவான திருமண வாழ்வு கிடைக்கும். எல்லாவித செல்வங்களுடன் நிறைவான வாழ்க்கை பெண்களுக்கு கிடைக்கும். காரடையான் நோன்பு மேற்கொண்டு சாவித்திரி வீரம், பக்தி, விவேகம், பொறுமை, திட நம்பிக்கை ஆகியவற்றுடன் யமதர்மனிடம் போராடி தனது கணவனின் உயிரை திரும்ப பெற்றார். அதே போல் நாம் இந்த விரத முறையை பின்பற்றி மாங்கல்யம் பலம் பெற்று பல்லாண்டு வளமோடு வாழ நாங்கள் வாழ்த்து வணங்குகிறோம். இந்த பதிவு நாங்கள் சொன்ன மாதிரி பெரியதாக இருந்தாலும் உங்க எல்லோருக்கும் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இதை உங்களோட நண்பர்களுக்கும், அதாவது தோழிகளுக்கும் நீங்க ஷேர் செய்யுங்க. ஏன்னா இந்த விரத முறை ரொம்பவே நம்மளோட ஆன்மீக பயணத்துல ஒரு முக்கியமான ஒரு விரத முறை. அதனால இதை ஷேர் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதுதான் இந்த மாதிரி விரத முறைகளை பத்தி நாங்க போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நன்றி, வணக்கம்.